கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாத்திகரான ஒரு மனிதன் 6 வயதுடைய தன்னுடைய மகனை ஒரு பள்ளிக்கு அனுப்பினார். அந்த பள்ளியை நடத்துகிறவர் இவரை போலவே நாத்திகர். மகனை வேறு ஏதாவது பள்ளிக்கு அனுப்பினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தெல்லாம் சொல்லி கடவுளை பற்றிய நம்பிக்கையை தோற்றுவித்து விடுவார்கள். எனவே தன்னுடைய நண்பனான இந்த நாத்திகனுடைய பள்ளிக்கு அனுப்புவோம் என்று அவனை அனுப்பினார். சில நாட்கள் கழித்து அவனிடத்திலே ஜாலியாக பள்ளிக்கூடத்திலே என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். உடனே அவன் தன்னுடைய நோட் புக்கை எடுத்து அதிலே முன்பக்கத்திலே கொட்டை எழுத்திலே எழுதியிருக்கிற God is nowhere, கடவுள் எங்கேயும் இல்லை என்ற அந்த வாசகத்தை வாசிக்க ஆரம்பித்தான். அவன் குழந்தை அல்லவா, அதனால வாசிக்கும் போது God is now here என்று வாசித்து விட்டான். அந்த W என்ற எழுத்து நோவுக்கு அடுத்து சேர்த்த நவ் என்று அவன் போட்டு வாசித்து விட்டான். இங்கே இன்னொரு தடவை வாசி என்றார். God is now here என்று வாசித்தான். God is now here, God is now here என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டே இருந்தான். இவருக்கு தூக்கி வாய் போட்டு விட்டது. God is now here என்றால் கடவுள் இங்கேதான் இருக்கிறார். அப்பொழுது இவர் யோசித்தார், ஒருவேளை குழந்தைக்கு நாம் எதுவும் சொல்லிக் கொடுத்து கடவுளை பற்றி பேசாவிட்டாலும் அவனுடைய வாயிலே கர்த்தர் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இங்கே இருக்கிறார், கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன் சென்றார், முன்னே சென்று நடத்தினார், பின்னாலே தாங்கினார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை தாங்கி உமது சித்தத்தின்படி என்னை நடத்துகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லும்படிக்கு அவனை நடத்தினார். ஒருவேளை நான் தான் அவரை அறியாமல் போயிருக்கிறேனோ என்று அவர் சிந்திக்கலானார். நாம் குழந்தையின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அந்த வாசகத்தை தப்பாய் அவன் வாசித்தாலும் அது ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. கடவுள் இங்கே இருக்கிறார். அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர் இருப்பதை நான் தடுக்க முடியாது, அவரை விரட்டவும் முடியாது. ஆனால் அவருக்கு முன்பாக நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே, அதை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்துக் கொண்டார். எரேமியா 23:24 யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காண்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் அவர் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இங்கே மறைவான கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று போட்டிருப்பார்கள். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக கேமரா தெரியாவிட்டாலும் கேமரா இவரை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. கடவுளும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அது சத்தியம். அநேக திருட்டு வழக்குகளிலே பிடிபட்ட கேமரா ஃபுட்டேஜை எடுத்து பிடிபட்டவன் முன்பாக போட்டு காட்டுவார்கள். இது நீதானே, இப்படித்தானே போன அப்படின்னு சொல்லும்போது அவனால் மறுக்க முடியாது. கர்த்தர் நம்மை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற பயத்தோடு நாம் வாழ்வோமாகில் அவருக்கு பிரியமாயிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.